திட்வா சூறாவளியினால் கம்பளை நகருக்கு ஏற்பட்ட பாரிய சேதங்களின் பின்னர் 3 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் பாதிக்கப்பட்ட வியாபாரங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் வழங்குவதாக உறுதியளித்த நிவாரணத் தொகையை இதுவரை வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்பளை வர்த்தகர்கள் குழுவொன்று இன்று புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாளில் 3 மாதங்கள் கம்பளை தென்னம் போட்டு எங்களோட வியாபார நிலை எல்லாம் நாசமாகிவிட்டன. ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், ஒரு தவறு போனால் 10 லட்சம் தான் 50 லட்சம் தான் சொன்னார். ஆனால் கடைசியாக கடையை சுத்தம் பண்ண கூட 2 லட்சம் கூட கொடுக்கவில்லை, ஒரு தண்ணி போத்தல் கூட கொடுக்கவில்லை. கட்டாயம் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கொத்மலை டேமே திறந்தவர்கள் இந்த அரசாங்கம் மலையில மண் சரிவால் பாதிக்கப்படும் விட கொத்மலை கேம்பில் வந்த தண்ணி தான் இந்த கம்பளை நகரமே முழு நகரமே இன்று ரோட்டில் வந்து இருக்கின்றார்கள். ஒரு வியாபாரம் லோன் கட்ட முடியவில்லை, லீசிங் கட்ட முடியவில்லை, இன்னும் கடைகள் திறக்கப்படவில்லை. ஆகவே அன்றுகுமார் சாலைக்கு ரொம்ப பணிவோடு கேட்கின்றோம். கட்டாயமாக எங்களுக்கு எங்களுக்கு போல நஷ்டத்தை நீங்கள் கட்டாயம் தரப்பட வேண்டும் என்று. காரணம் என்றால் நாங்கள் எல்லாம் ரோட்டில் இருக்கின்றோம். இன்னும் 7 நாள் டைம் தருகின்றோம். இந்த ஒரு கிழமையில் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் மறுபடியும் இந்த நகரத்தை முற்றுகையிட்டு பெரிய போராட்டத்துக்கு தயாரிகள் என்று கேட்டு